ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை வளமானதாகவும் செழிப்பானதாகவும் உன் மனதிற்கு ஏற்ப விருப்பத்திற்கு ஏற்ப மாறக்கூடியதாகவும் நிச்சயம் என்னுடைய அருளால் நடத்தி கொடுக்கப்படும். எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அதே விஷயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை இன்பத்தில் சூழக்கூடிய அளவிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்த உள்ளது. எதையோ நினைத்து அனுதினமும் வருத்தப்பட்டு கொண்டிருந்த நேரங்களை எல்லாம் இப்பொழுதே முடித்து வைத்து விடு. உன் மனம் முழுக்க சந்தோஷமான தருணங்களால் நிரப்பிவை. எந்த இடத்தில் ஆனந்தம் நிறைந்திருக்கின்றதோ அந்த இடத்தில் எப்பொழுதும் இறைவனுடைய துணையும் இருந்து கொண்டே இருக்கும். கண்ணீரும் வருத்தமும் இருக்கின்ற இடத்தில் சந்தோஷம் இருப்பது இல்லை. இறைவன் குடிகொண்டிருக்கின்ற மனமானது எப்பொழுதும் இனிமை நிறைந்ததாகவும் இன்பம் சூழ்ந்துள்ளதாகவும் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த சூழ்நிலையை நாம் உருவாக்க பழகி கொள்ள வேண்டும். எது வேண்டாம் என்று நினைக்கின்றோமோ அதையே அதிகளவில் சிந்தித்து அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதுதான் மனிதர்களுடைய ஒரு தவறான செயல். நலமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், புன்னகையோடு வாழ வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து மட்டும் கொண்டு செயலில் அதற்கு மாறான விஷயங்களை செய்யும் பொழுது அந்த இடத்தில் தவறு ஏற்பட தொடங்கிவிடுகின்றது. முதலும் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல நம் எண்ணங்களின் தொடக்கம் அனைத்தையும் தீர்மானம் செய்வதால் அந்த இடத்தில் கவனமாக இருந்து எண்ணத்தை மேலானதாக வைத்து கொள்ள வேண்டும். சிறப்பான எண்ணம் செழுமையான வாழ்விற்கு வழிவகுக்கக்கூடியது. தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் மனதிற்குள் வைத்து கொண்டு தேவையான விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்று போராடினால் அந்த இடத்தில் எதுவும் ஒட்டுவது இல்லை. எது தேவையோ அதுவாகவே மாறி அதற்காக உழைக்கும் பொழுது அதற்கான பலனும் கை நிறைய கிடைக்கின்றது. எல்லா நலனும் உன் வாழ்க்கையில் நீ கிடைக்க பெற வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. என் அன்பு குழந்தையாகிய உனக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது உன் செயலை தீர்மானித்து உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு இனி வழிகோலும். உன் மனமானது மிகவும் வலிகளை சந்திக்கும் பொழுது இறைவனின் மீது அதிக ஆர்வமும் பக்தியும் புறப்படுகின்றது. அந்த பக்தியானது நிலைத்து நிற்க வேண்டுமானால் உன் மனம் மிகவும் பேரானந்த பெருநிலையை அடைய வேண்டும். மனதை அமைதியாக்கி கொண்டு இறைவனுடைய சிந்தனையில் சற்று அமர்ந்து கொள். அது உன் பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கும். உன் மனவேதனைக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். நிம்மதிக்கு வழிவகுக்கும். இங்கும் அங்கும் மனதை அலைபாய விடாமல் ஒரே இடத்தில் ஒரு நிலைப்படுத்த தெரிய வேண்டும். உன்னை சுற்றி ஆயிரம் விஷயங்கள் நடந்து கொண்டும் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுதும் உன்னுடைய நிலை மனநிலை ஒரே இடத்தில் ஒரு விஷயத்தின் மீது கவனம் செலுத்தியபடி இருந்தால் நல்லது. இங்கும் அங்கும் மனமானது ஓடி திரிந்து கொண்டால் ஒரு நிலை படுத்துவது சுலபம் அல்ல. உன்னை நீ அமைதிப்படுத்தினால் உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். கிடைக்காததை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு கிடைத்திருப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிக்க தயாராக வேண்டும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ ரசிக்க பழக வேண்டும். எதன் பின்னாலேயோ தினம்தோறும் ஓடி ஓடி சோர்வடைந்து போயிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை. சோர்வடைந்த உன் வாழ்க்கையை புது தெம்போடு மலர செய்யத்தான் நான் வந்திருக்கின்றேன். அதற்கு அவசியமானது மனதில் அமைதி. எல்லாம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை, எல்லாம் சரியாகிவிடும் என்கின்ற நம்பிக்கை, உன்னால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, இவையெல்லாம் உன்னிடம் இருக்கும் பட்சத்தில் நீ எதையும் பெரிதாக தேடி சென்று கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை. உன்னை அனைத்தும் தேடி வந்து
உன் நிலையை சந்தோஷப்படுத்திவிடும். உன்னை சுற்றி சில பிடிக்காத விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதால் உன்னுடைய மனமானது மிகுந்த கவலையில் மூழ்கிவிட்டது. பிடிக்காத விஷயங்களையும் பிடித்த விஷயமாக ஏற்றுக்கொண்டால் அந்த இடத்தில் மன நிம்மதியானது பிறந்துவிடும். பிடித்த விஷயம் பிடிக்காத விஷயம் என்று இரண்டு பாகுபாடுகள் என்பது பார்க்காமல் அனைத்தையும் இறைவன் கொடுத்த வரம் என்று ஏற்று மகிழும் பொழுது உனக்கான நிம்மதியை நீ வரவேற்றுக் கொள்வாய். யாராவது உன் மனதை புண்படுத்துகின்ற அளவிற்கு கேள்விகளை கேட்டாலோ உன்னை நோகடிக்கின்ற அளவிற்கு உன்னிடம் சில விஷயங்களை செயல்களை செய்தாலோ சற்றும் அதில் கவனம் செலுத்தாமல் அந்த நினைவிலிருந்து வெளிவந்து விட வேண்டும். எதையும் பெரிதாக நினைத்து வருத்தப்படுவது உன்னுடைய மன ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது. உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருப்பது என்பது மிகவும் அவசியமானது. விரைந்து முன்னேற வேண்டும் என்று உடலை போட்டு பாடுபடுத்தி கொண்டு அதை வருத்தி கொண்டு இருப்பது என்பது மிகவும் தவறு. கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய தருணத்தில் கிடைத்தால்தான் அதற்கான மகிழ்ச்சி முழுமையானதாக இருக்கும். வேகமாக அனைத்தும் கிடைக்கும் பட்சத்தில் எதுவும் நிலையானதாக இருப்பது இல்லை. வந்த வேகத்திலேயே சென்றும் விடும். எப்பொழுது இறைவன் கொடுக்கின்றானோ அப்பொழுது அதை பெற்றுக்கொள்வதில்தான் நலன் அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுதேயே அனைத்தும் கிடைத்துவிட வேண்டும் என்று நினைத்து செயல்பாடுகளை மிகவும் வேகப்படுத்தி நிதானத்தை இழந்து கட்டுப்பாட்டை இழந்து செயல்படும் பொழுது அது தோல்வியை சந்திக்கின்றது. வாழ்க்கையில் நாம் காணும் இன்பமும் துன்பமும் நிலையற்றது என்பதை புரிந்து கொண்டு சற்று அமைதியாக வேண்டும். மனதை அமைதிப்படுத்த வேண்டும். செதுக்க செதுக்கதான் சிற்பம் ஒரு அழகிய உருவத்தை கொடுக்கின்றது. வாழ்க்கையில் துன்பங்களை சந்திக்க சந்திக்கதான் அது பல விதங்களில் மெருகேறவும் செய்கின்றது. பல துன்பங்களை சந்தித்து உன் வாழ்க்கை மிகவும் மெருகேறிவிட்டது. உனக்குள் வலிமை அதிகமாக பிறந்தும் இருக்கின்றது. கஷ்டங்களை அனுபவித்து சோதனைகளை சந்தித்து பல நல்ல விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டாய். இனி எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இனி உன் வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேறிக்கொண்டே இருக்கும். இறைவனுடைய சிந்தனையிலேயே நீ இரு. உன் வாழ்விற்கு தேவையான எல்லா செல்வமும் தானாக உன்னை வந்து அடையும். இறைவனை நினைத்து நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் உன்னை நோக்கி பல அடி எடுத்து வைப்பான். உனக்கான இன்பங்களை அவன் கொடுத்து மகிழ்வான். பிறருக்கு நீ கொடுத்து மகிழ்வாயே, ஆனால் இறைவனுடைய கரங்கள் உனக்கு பலவற்றை கொடுத்து மகிழக்கூடியதாக மாறிவிடும். நல்லது நடக்கும்.